அட போற போக்குல பிக் பாஸ் ஹவுஸ்ல பாத்தீங்கன்னா, எல்லாரையுமே காலி பண்ணிட்டு மொத்தமா உட்கார போறாங்க போல. இப்படிதான் தெரியுது சாத்தியக்கூறுகள்லாம். ஏன்னா ஹிந்தி பிக் பாஸ்லாம் பாத்தீங்கன்னா, இன்டிமேட் சீன்லாம் ரொம்ப அதிகமா இருக்கும். அப்படியே மாதிரி தான் இப்ப தமிழ்ல வர மாதிரி இருக்கு. ஒரு ஃபேமஸான யூடியூபர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, பிக் பாஸ்ல நீங்க லவ் கன்டென்ட் பண்ணுவீங்களான்னு தான் ஆள் எடுக்கும்போதே கேட்டிருக்காங்க. ஃபேமுக்காக பசங்க, பொண்ணுங்க எல்லாருமே வந்திருக்காங்க. இங்க என்ன பிரச்சனைன்னா, பையன் லவ் பண்ணாலும், பொண்ணு லவ் பண்ணாலும் பொண்ண தான் போட்டு அடிக்கிறாங்க. வெளியில பையன பத்தி தான் தப்பா பேசுறாங்க. ஸோ இந்த மாதிரியான கான்செப்ட் தான் எல்லா இடங்கள்லயும் நடந்துகிட்டே இருக்கு. அண்ட் முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ ஒரு ஜோக் நடந்திருக்கும். துஷார வச்சு அந்த ஜோக் வந்திருக்கும். துஷார் என்ன பண்ணியிருப்பாருன்னா, நார்மலா உட்காந்து சிரிச்சுட்டு இருப்பாரு. யாரோ கிட்ட எப்போ போல கடலை போட்டுட்டு இருந்திருப்பாரு. அந்த கடலையில சுத்தி இருக்கவங்கலாம் அவரு லிப்ஸ்ல ஏதோ லிப்ஸ்டிக் மார்க் இருக்குன்னு சொன்ன மாதிரியும், அவர் சிரிச்சு சுத்தி இருக்கவங்க கலாச்சு ஒரு விஷயமா கொண்டு வந்திருப்பாங்க. கண்டென்ட்காக இப்படியெல்லாம் பண்றாங்களா? உண்மையிலேயே அங்க என்ன நடந்துச்சுன்னு இங்க யாருக்குமே தெரியாது. பட் லிப்ஸ்டிக் இருக்கு. அப்ப யாரோ கிஸ் பண்ணிக்கிட்டாங்கன்ற மாதிரிலாம் ஓவரா கொண்டு வந்திருந்தாங்க. இது சரியா? தப்பா? என்னடா நடக்குது? நடக்கலன்றது குழப்பமா இருக்கு. அண்ட் பொண்ணுங்க தான் பசங்களுக்காக அடிச்சிட்டு இருக்காங்க. பசங்கலாம் அவங்கவங்க வேலைகள சரியா தான் செஞ்சுட்டு இருக்காங்க. அண்ட் மோர் ஓவர் இதுல என்ன பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது, நெறைய விஷயங்கள் முகம் சுளிக்கிற மாதிரி இருக்கு. அவங்க கன்டென்ட்காக பண்றாங்க. அது பையனா இருக்கட்டும், பொண்ணா இருக்கட்டும். பிக் பாஸ் நிகழ்ச்சிய நம்ம லாங்குவேஜ்ல முன்னாடிலாம் ஃபேமிலியா பார்த்துட்டு இருந்த மாரி இனிமே பார்க்கவே முடியாதுன்னு நெனைக்கிறேன். இனிமே வந்து இந்த பிக் பாஸ் எப்படி இருக்க போகுதுன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரொம்ப ஸ்பைசியா இருக்க போகுது. இதுக்கு விஜய் சேதுபதி ஏதாவது கேட்பாரான்னு கேட்டா, அவரே சினிமால நெறைய நடிக்கிறாரு. அவர் எப்படி கேட்க முடியுன்ற மாதிரி கமெண்ட்டுகளும் வருது. ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு ஒப்பீனியன் இருக்கும். பட் பிக் பாஸ் பார்க்கும்பொழுது என்னன்னா, அந்த லவ் கன்டென்ட் அப்படின்றது கான்செப்ட்டா வந்துட்டு இருக்கு. திடீர்னு நல்லா போயிட்டு இருக்கும். வைல்ட் கார்ட்ல ஒரு கண்டஸ்டன்ட் வருவாங்க. அவங்க கிட்ட ஒரு பையன் க்ளோஸ் ஆயிருவாங்க. இதனால சண்டை வெடிக்கும். இன்னொரு பொண்ணு அழுவாங்க. என்ன லவ் பண்றேன்லாம் சொன்னா கடைசியில எப்படி ஆயிடுச்சுன்னு. இது எல்லாம் மாறி மாறி நடக்கும். ஒரு பக்கம் பையன் மேல ப்ளேம் வந்துரும். பையன் இப்படி ஏமாத்திட்டான்னு சொல்லிட்டு அந்த பையன் அப்புறம் தனியா உட்காந்து அழுவான். எல்லார்கிட்டயும் சாரி கேட்பான். எதுவும் நடக்காத மாதிரி வெளியில வந்துருவான். இது நம்மள சுத்தி எல்லா இடங்கள்லயும் நடந்துகிட்டு தான் இருக்கு. பிக் பாஸ் வீட்ல கான்ட்ரோவர்சிக்கு எப்பயுமே பஞ்சம் இருந்ததாக தெரியவில்லை. ஸோ இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா நாம பார்க்கறதா, ரிமோட்டை மாத்துறதா, குழந்தைங்க இந்த வீடியோவெல்லாம் ஸ்கிப் பண்ணாம பார்த்தாங்கன்னா என்ன ஆகுன்ற மாதிரியான ஒரு ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு. கன்னட பிக் பாஸ்க்கு ஏதோ தடை விதிக்க போறாங்க. அங்க பொல்யூஷன் கண்ட்ரோல்னு சொல்ற மாதிரி இங்க சென்சார் கண்ட்ரோல் கொடுத்தா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி ரசிகர்கள்லாம் எதிர்பார்க்கறாங்க. உங்களுடைய கருத்து என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யாரோட பேர் இங்க வந்துட்டு மாறப்போகுதுன்னு உங்களுக்கு யாராவது ஒப்பீனியன் இருந்தா கூட கமெண்ட் பண்ணலாம்.